சம்பவத்தில் இருசக்கர வாகனத்தை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் யார்? இவர் வெட்டி முடித்துவிட்டு வேறு ஒரு கார்ல பயணம் பண்றாங்க. அந்த கார்ல பயணம் பண்ணவங்க யார்? அந்த அதிகாரி இது காதல்னால தான் வெட்டப்பட்டான்னு சொல்றாரு. அப்ப அவர் யாரை காப்பாற்றுவதற்கு காதல் விவகாரத்தால் நடந்து அப்படி ஒரு விவகாரமே கிடையாது. யாருக்காக இதை சொல்றாரு? யாரை காப்பாற்ற சொல்றாரு? அரசு மேல நம்ம குற்றம் சாட்டுறோம். அரசு நடவடிக்கை எடுக்கணும், நடவடிக்கை எடுத்திருக்கணும். இப்படிப்பட்ட தவறுகளுக்கு ஊக்கமளிக்கிற, தவறுக்கு துணை போகிற காவல்துறை அதிகாரிகளை சிறைப்படுத்தணும். அவர்களை ஒட்டுமொத்தமா தண்டிக்கணும். ஆனால் தண்டிச்சிருக்கா? இந்த சம்பவம் நடந்த பிறகு இந்த சம்பவத்தை ஒட்டி இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கிறது என்று அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ இதுவரையும் அங்கு செல்லவில்லை. நாங்குநேரியில சின்னதுரையை வெட்டுறான், சிவகங்கையில புல்லட் ஓட்டினா வெட்டுறான், கபடி விளையாண்டா வெட்டுறான், ஸ்ரீவைகுண்டத்தில். இப்போ இந்த சம்பவம் நடந்திருக்குல்ல, ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் இதுவரையும் அந்த இடத்துக்கு போகல, அந்த மாணவனை சந்திக்கல. அப்ப ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் இதை கண்டுகொள்ளணும். அப்ப இது கண்டுகொள்ளாம இருக்கிறாரா இல்ல கண்டும் காணாமல் இருக்கிறாரா அப்படின்னா எதுக்கு அந்த அமைச்சர்? தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து திரு மன்னை ரமணி அவர்களோடு இணைஞ்சிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். குறிப்பாக தூத்துக்குடி வைகுண்டம் பிரச்சனை பல்வேறுபட்ட சர்ச்சைகளோட கடந்த ஒரு வாரமாக போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இது மாணவர் கபடி போட்டி தான் இதனுடைய மைய சிக்கல்னு ஒரு பக்கம் பேசுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இல்லை இதுக்கு பின்னாடி ஒரு காதல் சிக்கல்களும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தொடர்ச்சியாக ஒரு விவாதமாக நடந்துகிட்டே இருக்கு. நீங்க குறிப்பாக அந்த களத்தில் என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. முதல்ல இந்த பிரச்சனையுடைய துவக்க புள்ளி எங்க இருக்கு? தூத்துக்குடி தாலுக்கா, தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுக்கா அரியநாயகபுரம் என்ற கிராமத்தில் ஏற்பட்டிருந்த அந்த தேவேந்திரராஜ் அந்த மாணவனுக்கு ஏற்பட்ட அந்த சம்பவம் மிக மிக கண்டனத்துக்குரியது. அந்த பாதிக்கப்பட்ட இளைஞனினுடைய மனநிலையை பாதிக்கக்கூடிய வகையில் அந்த சம்பவம் கபடியில் ஜெயித்ததால் நடந்த ஒரு சாதிய சம்பவம் தான். அதை மடைமாற்றம் செய்கிற அளவிற்கு அந்த காவல்துறையில் இருக்கிற அந்த அதிகாரி அது காதல் நிகழ்வால் ஏற்பட்டது என்று அவதூறை பரப்பிவிட்ட அந்த காவல் அதிகாரிக்கு முதலில் கண்டனத்தை பதிவு செய்கிறேன். இந்த சம்பவத்தை நாம் எப்படி இதை நாம் பார்க்க வேண்டுமென்றால், அந்த தேவேந்திரராஜ் என்பவர் அரியநாயகபுரம் கிராமத்தை சார்ந்தவர், தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுக்கா. அவர் ஒரு அணியில் அந்த கபடி அந்த அணியில் வீரராக சேர்ந்து போகிறார். அதாவது அவருடைய கிராமத்தை சார்ந்த அந்த அணி அல்ல, அது வேறு ஒரு கிராமத்தை சார்ந்தவங்க. அதில் இந்த தேவராஜ் ஒரு சிறந்த விளையாட்டு வீரர், இவரை தேர்வு செய்து அந்த அணிக்கு விளையாட போகிறாங்க. அந்த அணியில் எல்லா சமூகத்தை சேர்ந்து இருக்காங்க. அதில் முக்குளத்தூரை சேர்ந்தவங்க இருக்காங்க, இன்னும் பல சாதிகள், பிற்படுத்தப்பட்ட சாதிகள் எல்லோருமே இருக்கிறாங்க. ஆனால் இவங்க அணியை பொறுத்தவரையும் அங்கே சாதிய பாகுபாடு எதுவும் கிடையாது. ஒரு விளையாட்டாக தான் பார்க்குறாங்க. அந்த அணி ஒரு ஒற்றுமையாக தான் விளையாடுறாங்க. ஆனால் தேவேந்திரனுக்கு அந்த அணிக்கு எதிராக விளையாண்டவர்கள் ஒரு முழுக்க ஆதிக்க மனநிலை கொண்ட அந்த அணியை சார்ந்தவர்கள். அப்போது இவர் வெற்றி பெற்றாரு. வெற்றி பெற்ற உடனேயே இவரை வைத்து தூக்கி கொண்டாடுகிறார்கள். அந்த அணியில் சிறந்த விளையாட்டு வீரர் இவர் தான். வெற்றி பெற்ற உடனே அந்த கோப்பையை வாங்கி கொண்டு தூக்கி கொண்டாடுகிறார்கள், மகிழ்ச்சியோடு விளையாடுகிறார்கள். இதை பொறுத்து கொள்ள முடியாத அந்த ஆதிக்க மனநிலை கொண்ட அந்த அணியை சார்ந்தவர்கள் தொடர்ந்து அவரை பின்தொடர்ந்து எங்கே போகிறார் எங்கே வரார் என்று சொல்லி அவர் வரும்போது அவர் தேர்வு எழுத போகிறார். அந்த தேர்வு எழுத போகும்போது பேருந்தை மறைத்து இழுத்து வெட்டுகிறார்கள். இதுதான் நடந்த சம்பவம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த காவல் அதிகாரி இது காதல் பிரச்சனையால் ஏற்பட்ட பிரச்சனை என்று சொல்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, அந்த சம்பவத்தில் நடவடிக்கை எடுப்பதற்கு காவல்துறை மிக மிக மெத்தனமாக செயல்பட்டிருக்கிறது. ஒன்று. இன்னொன்று, அந்த சம்பவத்தில் இருசக்கர வாகனத்தை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் யார்? அந்த இருசக்கரத்தில் வாகனத்தில் வந்த பிறகு இவர் வெட்டி முடித்துவிட்டு வேறு ஒரு காரில் பயணம் பண்ணுறாங்க. அந்த காரில் பயணம் பண்ணவங்க யார் அப்படின்றதை காவல்துறை கண்டுபிடிக்கணும். இரண்டாவது, இந்த சம்பவம் நடந்த பிறகு இந்த சம்பவத்தை ஒட்டி இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கிறது என்று அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ இதுவரையும் அங்கே செல்லவில்லை. இது மிகவும் வேதனைக்குரிய ஒரு செய்தியாகவும்
இருக்குது. ஆனால் இதை வந்து நாம் எப்படி இதை எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிற இப்படிப்பட்ட சாதிய வன்கொடுமைகளை எப்படி சரி செய்ய போகிறோம், இது நடக்காமல் இருப்பதற்கு இந்த அரசு என்ன செய்கிற போகிறது என்று மிகப்பெரிய வேதனையில் நாங்கள்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து சமூக சிக்கல், அதாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அனைத்து சமூகமும் அந்த குறிப்பிட்ட அந்த தம்பியினுடைய வெற்றியை கொண்டாடுது, எல்லாருமே கொண்டாடுறாங்க. பட் ஆனால் இதுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய இன்னொரு குழு, அதில் இருக்கக்கூடிய ஒரு சாதிய மனநிலை வந்து இந்த சண்டைக்கு ஒரு அடிப்படை காரணம்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஒரு பக்கம் சமூக சிக்கலாகவும் இது ஒன்று இருக்குது. இன்னொரு பக்கம் இமீடியட் காசாக இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே அரசு என்ன பண்ணியிருக்கு, குறிப்பாக காவல்துறை என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிற கேள்வி நீங்கள் முன்வைக்கிறீங்க. இப்போ காவல்துறை கைது பண்ணியிருக்கு இல்லையா, அதை நம்ம எப்படி பார்க்குறது? இல்லைங்க, காவல்துறை கைது பண்ணியிருக்குங்க. இதை வந்து ஒரு பெட்டி கேஸாக தான் காவல்துறை பார்க்குது. இதை வந்து நீங்கள் சொன்னதுலேருந்து இது சமூக சிக்கலா அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, கபடியில் ஜெயிச்சா விரலை வெட்டுறான், கல்வியில் ஜெயிச்சா வாயை வெட்டுறான், புல்லட் ஓட்டினா கையை வெட்டுறான், காதலிச்சா தலையை வெட்டுறான், ஆனால் முடிய வெட்ட மறுக்கிறான். இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய கேவலம் பார்த்தீங்களா, எவ்வளவு கேவலம் பாருங்க. ஆனால் இந்த சமூக மாற்றம் எங்கிருந்து நிகழணும்னாக்கா, சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் தன்னை எப்படி ஒப்படைச்சிக்கணும், இந்த சமூகத்தை நாம் எப்படி பாதுகாக்கணுன்ற நிலை, அந்த அணுகுமுறை அனைவருக்கும் வரணும். நேரடியாக இப்போ நாம் வந்து சட்டப்படி அரசு நடவடிக்கை எடுக்கணும், காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பேசுகிறோம். இப்போ காவல்துறையில் வந்து உண்மையிலே சட்டப்படி நியாயத்தின்படி நடக்கக்கூடிய அதிகாரிகள் ஏராளம் இருக்கிறார்கள். நம்ம காவல்துறை ஒட்டுமொத்தமாக குறை சொல்லிவிட முடியாது. ஆனால் காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள், மற்ற துறையில் வருவாய்த்துறையில் இருக்கக்கூடியவர்கள், நிர்வாகத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே குறைந்தபட்சம் 50% மேற்பட்டவர்கள் சாதிய மனநிலையில், மத மனநிலையில் இருக்கிறார்கள். அதுதான் இங்கே சிக்கல். மதுரையில் என்ன நடந்துச்சு? தர்கா பிரச்சனையிலையும் தர்கா பிரச்சனையில் அந்த காவல் அதிகாரியாக இருக்கக்கூடியவர் யார் சொல்லி நீ மேலே போனீங்கன்னு கேட்டார், அவர் தடுத்தார். ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற இந்த அறநிலையத்துறையில் அவர் என்ன கேட்குறாரு, யார் சொல்லி இவர் வந்து ஆடு ஏன் வெட்டினீங்கன்னு அவர் கேட்டார். அரசு வழிகாட்டிச்சா? அரசு அதை கேட்க சொல்லிச்சா? முதல்வர் சொன்னாரா? இல்லை அந்த துறை அமைச்சராக இருக்கிற சேகர் பாபு சொன்னாரா? இல்லை, இப்போ அரசு நிறுவனத்திற்குள் மதமும் சாதியும் வெறியாக இருக்கு. அரசு நிறுவனத்துக்குள்ள சாதியும் மதமும் இருப்பதனால்தான் இன்றைக்கு கிட்டத்தட்ட இப்போ 1949 அந்த காலகட்டத்திலேருந்து 1972 இந்த காலகட்டம் வரை நீ வச்சிங்க, இதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு. இப்போ 2025 58 ஆண்டு காலம் திராவிட மன்றம் ஆட்சி செய்திருக்கு. இந்த திராவிடம் வந்த பிறகு 2000 ஆண்டுகளாக இருந்த இந்த சாதிய கட்டமைப்பை கொஞ்சம் தான் நம்ம நகர்த்திருக்கோம், அடித்து உடைச்சிருக்கோம். அதற்கு இந்த திராவிட மாடல் வந்த பிறகு, அம்பேத்கரிய பெரியாரிய அரசியலை பேசின பிறகு என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறான், நடக்க வச்சிருக்கு. படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறான், படிக்க வச்சிருக்கு. பேசக்கூடாதுன்னு சொல்கிறான், பேச வச்சிருக்கு. குறைந்தபட்சம் அனைத்து சாதியினர் அர்ச்சகராகலாம் அப்படின்னு சட்டத்தை கொண்டு வந்திருக்கு. இப்போ திராவிட மாடல் குறைந்தபட்சம் என்ன செய்யணுமோ, திராவிடம் பாரம்பரியம் என்ன செய்யணுமோ செஞ்சிருக்கு. ஆனாலும் சமூகத்தில் மாற்றம் நிகழ்ந்திருக்கா அப்படின்னா மாற்றம் நிகழலை. அதற்கு இப்போ ஒரு சான்று 1980 எம்ஜிஆர் முதல்வராக இருக்கிறார். அந்த முதல்வராக இருக்கும் பொழுது அரியலூர் மாவட்டம் நினைக்கிறேன், அரியலூர் மாவட்டம் கொளப்பாடின்ற கிராமத்தில் பொது பம்பு செட்டில் தலித் மாணவர்கள் குளிச்சாங்கன்னு சொல்லிட்டு 3 பேரை மின்சாரம் பாய்ச்சி கொண்டாங்க 1980. 2025 இன்னைக்கு என்ன நடக்குது? புல்லட் ஓட்டினான்னு கையை வெட்டுறான். அப்போ 1980 2045 ஆண்டு காலம், இந்த 45 ஆண்டு காலத்துக்குள்ள திராவிட அரசியல பேசுறவங்க, மார்க்சிய அரசியல பேசுறவங்க, பெரியாரியத்தை பேசுறவங்க மாற்றத்தை நிகழ்த்திருக்கணுமா இல்லையா? அரசு மேல நம்ம குற்றம் சாட்டுறோம், அரசு நடவடிக்கை எடுக்கணும், நடவடிக்கை எடுத்திருக்கணும். இப்படிப்பட்ட தவறுகளுக்கு ஊக்கமளிக்கிற, தவறுக்கு துணை போகிற காவல்துறை அதிகாரிகளை சிறைப்படுத்தணும், அவர்களை வந்து ஒட்டுமொத்தமாக தண்டிக்கணும். ஆனால் தண்டிச்சிருக்கா? குறிப்பாக இந்த வழக்கில் என்ன நீங்கள் அதிகாரி இப்போ காவல்துறை மேலே என்ன நீங்கள் குற்றச்சாட்டு எப்படி அதாவது அந்த மாணவன் வந்து சிறந்த கல்வியில் சிறந்து விளங்குறான், நல்ல விளையாட்டு வீரனாக இருக்கிறான், அவனை வந்து திட்டமிட்டு வந்து ஒரு தலித் ஒரு பறையர் வந்து நம்மளை தோற்கடிச்சிட்டானேன்ற அந்த சாதி வீரில் அவனை வெட்டுறான். அவனை வெட்டி அவனை வந்து மருத்துவமனை கொண்டு போகிறாங்க. அவன் வந்து இன்னும் ஒரு மோசமான நிலைமையில தான் அவன் இருக்கிறான்னு வச்சுங்களேன். ஆனால் வந்து அந்த அதிகாரி வந்து இது வந்து காதல்னால தான் வெட்டப்பட்டான்னு சொல்கிறாரு. அப்போ அவர் யாரை காப்பாற்றுவதற்கு காதல் விவகாரத்தால் வந்து நடந்து, ஆனால் அப்படி ஒரு விவகாரமே கிடையாது. யாருக்காக இதை சொல்கிறாரு? இதை யாருக்காக சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? யாரை காப்பாற்ற சொல்கிறாரு? இப்போ ஒரு விஷயத்தை நான் சொல்ல வந்தேன் உங்களுக்கு. நான் அதாவது காவல்துறையில் ஒரு டிவிஷன் இருக்குது, ஒரு விங் இருக்குது. என்னன்னாக்கா
சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் இருக்கு. ஆனால் அந்த சிறப்புல அந்த துறையில் இருக்கிறவங்க என்ன கண்காணிக்கிறாங்க? இத்தனை ஆண்டு காலமாக இவ்வளோ பெரிய வன்முறைகள் நடக்குது. சாதி கொடுமைகள் மிகப்பெரிய அளவுக்கு இன்றைக்கு நடக்குது. நாங்குநேரியில் சின்னதுரையை வெட்டுறான், சிவகங்கையில் புல்லட் ஓட்டினா வெட்டுறான், இப்போது கபடி விளையாண்டா வெட்டுறான் ஸ்ரீவைகுண்டத்தில். அப்போ இதுக்கெல்லாம் இந்த காவல்துறை அதிகாரிகள், உளவுத்துறை என்னங்க செய்யுது? அப்போ தலித் மக்களை இந்த காவல்துறை என்னமா பார்க்குது? இப்போ இந்த தலித் மக்களினுடைய வாழ்க்கையை, வாழ்வியலை சிதைக்க திட்டமிட்டு சாதி வீரர்களுக்கு துணை போய் காவல்துறை எதிராக இருக்கா? இல்லை, அதே காவல்துறை கைதும் பண்ணியிருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்துருக்கு, அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. அதை நம்ம இப்போ நீங்கள் சொன்ன எல்லா வழக்குகள்லையுமே இந்த குற்றவாளிகளை காவல்துறை கைது பண்ணியிருக்கு இல்லையா? அதாவதுங்க, காவல்துறையில் இப்போ கைது பண்ணியிருக்கிறாங்க, நடவடிக்கை எடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்தாக்கா நீங்கள் புதுக்கோட்டையில் நடந்த அந்த சம்பவம் இருக்க, வேங்கைவேல் சம்பவத்தில் யார் குற்றவாளி? நீதிபதி இப்போ என்ன அவங்களுக்கு பிணை கொடுத்துருக்கிறாரு? நீ குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருக்கிற, நீ அந்த குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணவனுக்கு அவனுக்கு என்னென்ன தெரியாமல் குற்றப்பத்திரிக்கை கொடுக்காம எப்படி வழக்கு நடத்துவான்? அவனை நீ பெயில் கொடுத்தாரா இல்லையா? இப்போ இது காவல்துறையோட மெத்தனை போக்கா இல்லையா? காவல்துறை யாரை பாதுகாக்கிறதுக்கு இன்னும் சார்ஜர் கொடுக்காம இருக்கு, குற்றப்பத்திரிக்கை கொடுக்காம இருக்கு? இது அவமானகரமான விஷயமா இல்லையா? அப்போ அந்த காவல்துறை என்னவா செயல்படுது? அதுதான் நான் சொல்ல வரேன். சமூகத்தில் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மத்தியில் மிகப்பெரிய சாதிய மனநிலை இருக்கிறதுனால தான் இங்கே சாதிய சமூக கட்டமைப்பாக இருக்குன்னு நான் சொல்ல வரேன். நான் இதை மாற்றுவதற்கு அனைவருக்கும் பொறுப்பு இருக்கு. அதாவது ஒரு சம்பவங்கள் நடக்கும்போது அது வெறும் சம்பவங்களாக மட்டுமே பார்த்துட்டு கடந்து போகாமல் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சமூக சிக்கல், அதிகார வர்க்கத்தினுடைய சிக்கல் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கணும்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? அப்படி பார்த்தா தானங்க அதுக்கு தீர்வு கிடைக்கும். இப்போது நான் இருக்கிறேன், என்ன நீங்கள் அடிக்கிறீங்க, அடிக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லலாம். ஆனால் அடிக்காதீங்கன்னு சொல்கிறதுனால அடி நின்றுமா? நீங்கள் அடிக்கிறத நிறுத்தினா அடி நின்றுமா? இப்போதை நிறுத்தணும், அது நிறுத்தணும்ல. அப்போ சாதி வெறியை தூண்டுறவன் யாரு? சாதி வெறியை பேசுகிறவன் யாரு? அவன் தானே நிறுத்தணும். நான் சாதி ஒழிப்புன்னு நான் சொல்கிறேன், நின்றுமா? சாதியை துவேஷத்தை வீசுற நீ, சாதி வன்முறையை நிகழ்த்துற நீ, சாதி வெறியிடத்தை ஆடுற நீ எப்படி பண்ண முடியும்? சாதி என்பது அழகிய சொல். அப்படின்னா ஊராமுட்டு குடிசை எழுத்தும் போது உனக்கு அழகா தெரியுதா? அப்பாவி இளைஞன் காதலுக்கு திருமணம் பண்ண அவன் தலையை வெட்டினா உனக்கு அழகா தெரியுதா? ஆணவ கொலை எதுக்கு எப்படி நடக்குது? ஆணவ கொலைக்கு பேர் என்ன? இப்போ சொல்கிறான் நிறைய பேர் குடிப்பெருமை கொலைன்றான். இப்போ புதுசாக வந்துட்டான் தமிழ் தேசியவாதியெல்லாம் குடிப்பெருமை பேச வந்துட்டான். இது என்ன அரசியலுங்க இது? இது யாரை பாலுங்கணத்தில் தள்ளுறது? எந்த மக்களை பால்படுத்துறது? நீங்கள் யாருக்கு ஆதரவாக செயல்பட வந்திருக்கீங்க? சனாதன கும்பலுக்கு ஆதரவான அரசியலை பேசுறதுக்கு உங்கள் சுயநலத்துக்காக யாரை இங்கே பால்படுத்த வந்திருக்கீங்க? நீங்கள் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்குங்க. எதற்கெடுத்தாலும் திருமாவளவன் கேட்கல. ஏன் திருமாவளவன் கேட்குறேன்? நீங்களே என்ன புடுங்க போனீங்களா? புடுங்க போறீங்களான்னு கேட்குறான். திருமாவளவன் மட்டுமே, திருமாவளவன் ஒருத்தர் இருக்கிறதுனால இங்கே சமூக பதட்டம் இல்லை. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் இங்கே இருக்கிற சாதி வெறியை தூண்டி அரசியல் செய்யக்கூடிய தலைவர்கள் மத்தியில் சாதியை ஒழித்து இங்கே சமூக நல்லிணக்கம் நிகழ்ன்றதுக்காக மிகப்பெரிய அரசியலை, பக்குவமான அரசியலை, பண்பான அரசியலை, நேர்த்தியான அரசியலை, அறிவுபூர்வமான அரசியலை கற்றுக் கொடுத்தனால தான் தமிழ்நாடு அமைதியாக இருக்குது. உங்களை மாதிரி சாதி வெறியை தூண்டி அண்ணன் திருமாவளவன் அரசியல் தமிழ்நாடு சுடுகாடாக இருக்குங்க. கொஞ்சம் நினச்சி பாருங்க. கும்பகோணம் பக்கத்தில் வளையாப்பேட்டில் நடந்த அந்த கொடிகம்பை வெட்டி சாய்க்கும் போது தலைவர்களை பக்குவப்படுத்தலைன்னா என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க. ஏங்க இந்த சமூகத்தை இன்றைக்கு அமைப்பாய் திரட்டி மிகப்பெரிய அரசியல் சக்தியாக மாற்றி மற்றவர்களுக்கு அரசியல் சொல்லிக் கொடுத்து மற்ற சமூகத்தோட அரசியல் சார்ந்து இணக்கமாக சமூகம் சார்ந்து பேசக்கூடிய அரசியல் சொல்லிக் கொடுத்தாங்க. தமிழ்நாடு இன்னும் நீங்கள் அமைதியாக இருக்குது. தலைவர் திருமாவளவன் நினைத்தால், சாதி வெறியை தூண்டினால், வன்முறையை தூண்ட நினைத்தால் தமிழ்நாடு தாங்காதுங்க. யோசிச்சு பாருங்க. யார் நீங்க சொல்றீங்க? உங்களோட சுயநலத்துக்காக, உங்க சுய லாபத்துக்காக, அரசியல் லாபத்திற்காக இங்க சாதி வெறியை தூண்டி தமிழ்நாட்டை சுடுகாடு ஆக்கக்கூடிய நீங்க தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது? ஏன் திருமாவளவன் போகவில்லை என்று கேட்டு நீங்கள் ஒதுங்கிக் கொள்வதுதான் அயோக்கியத்தனமான அரசியல். யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள்? இங்க இருக்கிற சாதி வெறியை தூண்டி மதவெறிகளுக்கு ஆதரவாக அரசியல் செய்து அரசியல் லாபம் தேடுவதற்கான அயோக்கியத்தனமான அரசியல் முதல்ல ஒழியணும். அதற்கு சமூக மாற்றம் நிகழணும் என்றுதான் என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்றேன். இல்லை, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி என்ன வருதுன்னா, சாதியை அமைப்பு அது ஒரு சமூக அமைப்பாக அது ஒரு 3000 ஆண்டுகளாக எவால்வ் ஆகி வருது.
அதனுடைய முரண்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரியுது, கட்டுப்படுத்தப்படுது. இதுக்கு அரசாங்கத்தின் மீது முழு பொறுப்பையும் செலுத்துவது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அதுதான் நான் சொல்ல வரேன். அரசாங்கத்தின் மீது முழு பொறுப்பையும் செலுத்தி நாம் அதுல இருந்து எஸ்கேப் ஆகுறதா இங்க பிரச்சனை. இங்க இருக்க தலைவர்கள் அவர்கள் தானாக முன் இப்போ ஸ்ரீவைகுண்டத்தில் நடந்த இந்த பிரச்சனையில திருமாவளவன் மட்டும் கேட்கணும் அப்படின்னு சொல்ற கேள்வி சாதிய மனநிலையா இல்லையா? திருமாவளவன் மட்டும்தான் கேட்கணுமா? ஏன் ராமதாஸ் கேட்கக்கூடாதா? அன்புமணி கேட்கக்கூடாதா? இன்னும் பல பிற்படுத்தப்பட்ட தலைவர்கள் அண்ணன் டிடிவி தினகரன் கேட்கக்கூடாதா? இல்ல கொங்கு ஈஸ்வரன் கேட்கக்கூடாதா? தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் கேட்கக்கூடாதா? இன்னும் எத்தனை பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு நாங்க தான் தலைவர் சொல்றாங்களா? ஏன் அவங்கெல்லாம் கேட்கல? ஏன் அவங்கெல்லாம் போகல? ஏன் இன்னும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அங்கே போகல? ஏன் அந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் அங்கே போகல? இது அரசாங்கத்தை மட்டுமே குறை சொல்லுதில்ல. ஆனால் இந்த சமூகத்துக்காக நாங்கள் போராடுறோன்னு சொல்லிட்டு, இந்த இளைஞர்கள் நல்வழிப்படுத்துறோன்னு சொல்லிட்டு, சமூக நீதி அரசியல பேசுற, வர்க்க விடுதலை பேசுற எத்தனை தலைவர்கள் சமூக மாற்றத்திற்காக வந்திருக்கிறாங்க? சமூக மாற்றத்துக்கு வரலன்றதுல இங்கே பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் இருக்கிறாரு. அவர் விதைத்த அரசியல் இன்றைக்கு பல்கி பெருகி அது சாதிய முரண், சனாதன சக்திகளுக்கு, மதவாத சக்திகளுக்கு, பிஜேபிக்கு துணை போகக்கூடிய அரசியலை பண்றாரு. அதற்கு ஒரு சில சான்றுகள் நான் சொல்றேன். எம்ஜிஆர் இருக்கும்போது நடந்த அதே சம்பவம் இன்றைக்கு சீர்காழியில ஒரு பெண்மணி அம்பேத்கர் படத்தை பேருந்து நிலையத்தில் வைக்க மறுக்கிறாங்க. அப்படின்னா அம்பேத்கர் அரசியலை பேசினது உண்மையா இருக்கும் பட்சத்தில் இவர் சரியா அந்த மக்களை வழிநடத்திருந்தா ஏன் அந்த பெண்மணி அம்பேத்கர் படத்தை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுது? வாய்ப்பு இருக்குமா? அண்ணன் திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியில் நிற்கும் போது அவர் ஒரு சட்டத்திற்கு உட்பட்டு ஜனநாயக அடிப்படையில் தேர்தலில் நிற்கிறார்ல. தலித்துகளுக்கும் வன்னியர்களுக்கும் ஒரு பகையை தூண்டி, சாதி வெறியை தூண்டி அரசியல் லாபம் தேடுறதுக்கு இருவேறு முரண்பாட்டை உருவாக்கினாரா இல்லையா? அது எப்படி சமூகத்தில் ஒரு இணக்கம் வரும்? சமூகத்தில் எப்படி பாதுகாப்பு கிடைக்கும்? எப்படி நல்லிணக்கம் வரும்? எப்படி இரண்டு சமூகம் ஒன்றா இருக்கும்? அப்போ சாதி வெறியை தூண்டி அரசியல் செய்கிற நீங்கள் எப்படி சமத்துவத்தை பார்க்க முடியும்? அரசை மட்டுமே கேள்வி கேட்குறது. ஒரு அரசியல் அங்கம் வகிக்கிற நீங்கள், அங்கம் வசித்த நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சாதி என்பது அழகிய சொல். அப்போ சாதி என்பது அழகிய சொல்லுனா நான் சாதி என்பது அழுகிய சொல்லுன்னு சொல்கிறேன். ஆனால் நீ அழகிய சொல்லுன்னு சொல்கிற. அப்போ சாதி என்பது இந்த சமூகத்தில் என்னவா கட்டமைக்கப்பட்டிருக்கு? மேல் சாதி, கீழ் சாதி. அது கூடாதுன்னு தான் நம்ம பேசுகிறோம். பேசும்போது நீங்கள் என்ன கற்றுக் கொடுக்கணும்? அப்படி நீங்கள் சரியாக கற்றுக் கொடுத்துருந்தா இப்படிப்பட்ட முரண், இப்படிப்பட்ட வன்முறை, இப்படிப்பட்ட ஒரு பிரிவினை வந்திருக்குமா? இப்போ சாதியை குறித்து இப்போ நம்ம அரசு ஒரு பக்கம் கேள்வி கேட்குறோம். சமூகத்திலேயே மாற்றம் நடக்கல, மாற்றம் நடந்துட்டு இருந்ததையும் 70-80களுக்கு பிறகு குறைஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க தடுக்கிறாங்க. இன்றைக்கு அதாவது 2000 ஆண்டுகால அரசு இந்த சனாதன கட்டமைப்பு எப்படி இருந்ததோ அது இன்றைக்கு மிக மிக தீவிரமடைஞ்சிருக்குன்னு சொல்ல வரேன் நான். அதனால தானங்க வெட்டுறான். அதாவது மாணவர்கள் மத்தியில் சமத்துவத்தை, ஜனநாயகத்தை, சுதந்திரத்தை பேசணுமா இல்லையா? இப்போ கயிறு கட்டிக்கிட்டு போகக்கூடாது அப்படி சொல்கிறோம். அது ஏற்கனமா இல்லையா? என் சாதி ஆண்ட சாதி அப்படின்னா, அப்போ நீ ஆண்ட சாதினா அப்போ ஏதோ இன்னொரு சாதி ஆளாத சாதி இருக்குது. நீ பெரிய சாதி அப்படின்னா இன்னொரு சின்ன சாதி இருக்குது. நீ உயர்ந்த சாதி அப்படின்னா இன்னொரு சின்ன சாதி இருக்குன்னு தான் சொல்ல வரேன். அப்போ உயர்ந்த சாதி இல்லைன்ற சமத்துவத்தை நீ பேசினாதானே அந்த உன்னை பின்தொடர்ற இளைஞர்கள் எப்படி மாறுவாங்க? மாறணுமா இல்லையா? அந்த மாற்றத்தை நிகழ்த்துவதற்கு இங்கே அரசியல் செய்கிற தலைவர்கள் மத்தியில் ஜனநாயகம் இருக்கா? சமத்துவம் இருக்கா? சமூக நீதி பேசக்கூடிய அரசியல் அவங்க கிட்ட இருக்கானா? இருக்கு. எங்க இருக்கு? உள்ளத்தில் மட்டும்தான் இருக்கு. அவங்க இல்லத்தில் மட்டும்தான் இருக்கு. ஆனால் மக்கள் மத்தியில் பேசக்கூடிய அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஜனநாயக கோட்பாடு, உண்மையான சிந்தனை இருக்கானா? இல்லை. அதனால தான் நடக்குது. இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முற்போக்கான ஒரு சிந்தனை மரபு தமிழ்நாட்டில் இருக்குது. குறிப்பாக பெரியாருடைய சிந்தனைகள் இப்போ நீங்கள் 1920களிலேயே பொது இடத்தில், அதாவது நீதி கட்சி ஆட்சிக்கு வரும்போதே பொது இடங்களில் இருக்கக்கூடிய குளங்களையோ இல்லை கிணறுகளையோ பயன்படுத்த தடை, ஏதாவது இடையூறுகளை விதித்தால் நாங்கள் அபராதம் போடுவோம்னு அன்னைக்கு அரசாங்கம் சட்டம் போட்டிருக்காங்க. அன்னைக்கு 1920-21 போடுறாங்க. அது நடைமுறைக்கு வரல. அப்படிங்கும்போது பெரியார் மாதிரியான ஆட்கள் களத்தில் போராட்டங்களை நிகழ்த்தியிருக்காங்க, தொடர்ச்சியாக பிரச்சாரங்களை பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி அந்த கருத்துக்கள் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறதா ஒரு பெரிய கேள்வியா இருக்கு இல்லையா? இல்லைங்க, முற்றிலுமா சமூகம் இன்னும் சாதியா அங்கீகரிக்குது. இந்திய சமூக கட்டமைப்பு சாதிங்கிறத அங்கீகரிக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய சிக்கல் நிகழ்துன்னு நான் சொல்ல வரேன். நான் நீங்கள் சமூகம் அங்கீகரிக்கணும்னாக்கா அதற்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும். அப்படின்னா அரசியல் லாபம் தேடுவதற்காக மட்டுமே அரசியல் செய்யக்கூடாது. அரசியலை, உண்மையான அரசியலை, சமூக நீதி அரசியலை, அனைவருக்குமான பிரதிநிதித்துவத்தை, அனைவருக்குமான உரிமையை பேசுவதற்கான அரசியலை பேசினாதான்
இங்கே சமூகத்தில் மாற்றம் வரும். நீங்கள் அரசை மட்டுமே கேட்கணும் அப்படின்னா அரசு கேட்கணும் தான், அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும். இங்கே தவறு செய்யக்கூடிய அதிகாரிகள் மீது, அதற்கு துணை போகிற அரசியல்வாதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குது. அரசையும் நாம் புறந்தள்ளிட முடியாது, ஆனால் இருக்குது. ஆனால் சமூகத்தில் மாற்றம் நிகழணுமா இல்லையா? அந்த சமூக மாற்ற நிகழ்வு இந்த தலைவர்களினூடாக தான் நீங்கள் நிகழணும். ஆமாங்க. அதாவது இப்போ அண்மையில் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பக்கத்தில் வளையாப்பேட்டைங்கிற கிராமத்தில் விசிகா கொடி கம்பத்தை இடித்து உடைக்கிறான். அப்போது ஒரு மாநாடு, ஒரு தலைவர் மாநாடு நடத்தினார். அந்த மாநாடு நடத்துகிறவர் அந்த இளைஞர்களுக்கு என்ன வழிகாட்டுறாரு? விசிகா கொடி கம்பத்தை வெட்டி சாயி அப்படின்னு அவர் சொல்கிறார். அது சமூக நல்லிணக்கமா? ஆனால் எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரு? அவன் கொடி கம்பத்தை இடித்தாலும் பரவாயில்லை, நீ வேற எதுவும் நீ வன்முறையில் ஈடுபட்டு சமூக பதற்றத்தை உருவாக்கிடாதீங்க, நீங்கள் முறைப்படி புகார் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ எங்கள் தலைவர் என்ன நினைக்கிறாரு? எங்கள் தலைவர் பதற்றத்தை ஏற்படுத்தாத அப்படின்னு சொல்றாரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சாதி வரியை தூண்டுறீங்க, பதற்றத்தை ஏற்படுத்துறீங்க. அப்போ நீங்கள் பதற்றத்தை ஏற்படுத்துகிற தலைவர் சரியாக இருக்கணுமா, இல்லை பதட்டம் வரக்கூடாதுன்னு அமைதிப்படுத்துகிற தலைவர் சரியாக இருக்கிறவரா? இப்போ இந்த முரண் இருக்கா இல்லையா? இப்போ எப்படி இங்கே சமூக நல்லிணக்கம் ஏற்படும்? இங்கே எப்படி சாதியை ஒழிக்க முடியும்? சாதி வரி அதிகமாகமா ஆகாதா? இப்போ சாதி வரியை தூண்டுறது யாரு? 81% 19% கேட்டது யாரு? அப்போ 81% யாரு? 19% யாரு? அப்போ தமிழ் தேசியம் பேசக்கூடிய தலைவர்கள் 81% உண்மையான தமிழர்கள்னா இப்போ 19% எந்த தமிழர்கள்? அப்போ தமிழ் தேசியம்னா யாரு? தமிழ் தேசியம் நீங்கள் பேசுறீங்களா? அப்போ தமிழ் தேசிய தலைவர்கள் மத்தியில் இப்படி ஒரு முரண்பாட்டுக்கு இந்த கேள்விக்கு விடை சொல்லணுமா இல்லையா? யார் தமிழர்ன்ட்டு? இப்போ நீங்கள் சொல்கிறது சமூகத்தில் இவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது அப்படின்னா சமூகம் சாதியை அங்கீகரிக்குது அப்படின்னா அந்த சமூகம் ஒரு மதத்தால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆமாங்க. இப்போ இந்து மதம்ங்கிற கோட்பாடு, நீ நானும் இந்து, ஆனால் நீ நான் சாமானிய இந்து, நீ இந்து, நான் சாமானிய இந்து, நீ சனாதன இந்து. நீ பணக்கார இந்து, நான் ஏழை இந்து. நீ உயர்சாதி இந்து, நான் கீழ்சாதி இந்து. இந்த வர்ணத்துக்குள்ள எப்படி சரியா இருக்கும்? இதை உடைக்கணுமா இல்லையா? இது யாரோட வேலை? சமூகத்தில் தலைவராக இருக்கக்கூடியவர்கள் பேச வேண்டியதா இல்லையா? பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு நான் தலைவர்னு சொல்லல, இப்போ பிற்படுத்தப்பட்டவர்கள் மத்தியில் இது கூடாது, சாதி கூடாது, நமக்குள்ள இருக்கக்கூடிய முரண் வலுவடையக்கூடாது அப்படிங்கிற அறிவுரையை, ஆலோசனையை தலைவர்கள் சொல்லணுமா இல்லையா? நான் ஆண்ட சாதி அப்படின்னா ஆளாத சாதி யாரு? நான் பெரிய சாதி, அப்போ சின்ன சாதி யாரு? அப்போ பெரிய சாதியும் இல்லை, சின்ன சாதியும் இல்லை, நாம் எல்லோரும் மனித சாதி அப்படின்னு உன்னை நம்பி இருக்கிற இளைஞர்களுக்கு, உன்னை நம்பி இருக்கிற மக்களுக்கு சொல்லணுமா இல்லையா? மேல் பாதியில் அந்த வன்னிய மக்கள், அறியாத மக்கள், அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் தான் இந்த கோயிலுக்கு சாமி கும்பிடுவோம், நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனை நடக்கிற பொழுது அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க, அந்த அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதியாக இருக்கிறவங்க சட்டம் படித்த அந்த பாலு அந்த கூட்டத்துக்கு போகிறாரு. அந்த மக்கள் மத்தியில் கொந்தளிச்சிருக்கிறாங்க. அந்த மக்கள் மத்தியில் அமைதிப்படுத்துவதற்கான ஆலோசனை சொல்லியிருக்கணுமா இல்லையா? அவர் சட்டம் படித்தவர் சட்டம் சொல்லணுமா இல்லையா? சட்டம் என்பது தீண்டாமை என்று குற்றம் சொல்லுது. எந்த அறநிலையத்துறை என்ன சொல்லுது? அனைவரும் கோயிலுக்குள்ளே போகிறான்னு சொல்லுது. இது தவறு, நீங்கள் பண்ணக்கூடாது. அவர்கள் யார்? ஆமாம், மக்கள் தானே. இது சட்டத்துக்கு எதிரானது, சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க, நீங்கள் சிறைக்கு போக வேண்டியது இருக்கும், உங்கள் மேலே வழக்கு போடுவாங்க அப்படின்னு சொன்னாதானே நீ 2 சமூகத்துக்குமான தலைவராக இருப்ப. நான் சுப்ரீம் கோர்ட்டு போனாலும் விடமாட்டேன், உங்களுக்காக நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று கூடுதலாக என்ன சொல்கிறாரு? ஐயா என்று சொல்லி அமைச்சிருக்காரு, பாலு நீங்கள் பாருங்க, அப்படி முடியலன்னா நானே களத்துக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னால், அப்போ ஒரு பெரும்பான்மை சமூகத்தின் தலைவராக இருக்கிறவர் இப்படி ஒரு துவேஷத்தை, இப்படி ஒரு பொய்யை அங்கே பேசினார்னா, இப்போ பூட்டு போட்டானா என்ன பண்ண? போட்டானா இல்லையா? தவறுன்னு சொன்னானா இல்லையா? இப்போ சட்டத்துக்கு புறம்பானதுன்னா, அப்போ இந்த மக்களை பால்படுத்துகிற அப்பாவி வன்னிய மக்களை பால்படுத்தி சாதி வரியை தூண்டி இரு சமூகத்தில் இருக்கக்கூடிய நல்லிணக்கத்தை சிதைக்கிறது யார்? அரசா சிதைக்குது? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார்ல, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவர் மாவட்டத்துக்கு பக்கத்து மாவட்டத்தில் ஒரு அருந்திதை பெண்மணி ஒரு பள்ளிக்கூடத்தில் சமைக்கிறாங்க. அப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் சமைக்கும்போது யார் தடுத்தது? இந்த பெண்மணி சமைச்சா எங்கள் குழந்தைகள் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி தடுத்தது யாரு? அரசு தடுத்துச்சா? ஆனால் அரசு சட்டப்படி அந்த பெண்மணியை தகுதியின் அடிப்படையில் சமைக்கிறதுக்கு நியமனம் பண்ணிடுச்சு. ஆனால் தடுத்தது யாரு? அரசு தடுத்துச்சா? அங்கே இருக்கிற மக்கள் தான் தடுத்தான். அப்போ அந்த மக்கள் மத்தியில் சாதி வரி இருக்கா இல்லையா? அந்த மக்கள் மத்தியில் மேல் சாதி இருக்கா இல்லையா? அப்போ அதை யார் சரி செய்யணும்?
சமூக இயக்கங்கள் சரி செஞ்சிருக்கணும், செஞ்சிருக்கணுமா இல்லையா? பெரும் பிரச்சாரத்தை பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்கு அப்படிங்கிறீங்க. இருக்கா இல்லையா? இப்ப இந்த மாற்றம் வந்து நமக்குள் நிகழாம, சமூகத்தில் நிகழாம, சமூகத்தில் இப்படிப்பட்ட பிரச்சாரத்தை கொண்டு போய் விழிப்புணர்வை ஏற்படுத்தாம அரசை மட்டுமே காரணம் காட்டுறது அரசு செய்யணும். இதுல இன்னொன்னு கூடுதலா நான் என்ன சொல்றேன்னாக்கா, காவல்துறையில இன்னும் ஒரு மெத்தனத்தை காட்டுறாங்க, அலட்சியத்தை காட்டுறாங்க. இந்த தலித் மக்கள் பாதிக்கப்பட்டா ரொம்ப வந்து இலகுவா கடந்து போறாங்க. இப்போ இந்த ஸ்ரீவண்டி வைகுண்ட பிரச்சனையும் அது இருக்கு அப்படிங்க இருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, மேலவளவு முருகேசன் படுகொலை 1997 நடந்துச்சுல. மேலவளவு முருகேசன் படுகொலை எதற்காக நடந்தது? ஒரு கீழ் சாதிகாரன் எப்படி எனக்கு தலைவராக வர்றது, அதான பிரச்சனை. அன்னைக்கு அரசு தடுத்துச்சா மேலவளவு முருகேசன் போட்டியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு? ஆனால் தடுத்தது யாரு? குறிப்பிட்ட சாதிகள். ஆனால் அந்த சாதிகள் தடுக்கிறாங்கன்னு சொல்லி இங்க இருக்கிற இன்டெலிஜென்ஸுக்கு தெரியுமா தெரியாதா? இப்படி ஒரு சாதி வரி நடக்க போகுது, சாதி வன்முறை இங்கே இருக்கு. மேலவளவு முருகேசன் என்பவர் மனு தாக்கல் பண்றாரு. மேலவளவு முருகேசன் மனு தாக்கல் பண்ணால் தலையை துண்டிப்போம்னு ஒரு சாதி வெறியர்கள் சொல்றாங்க அப்படின்னு உளவுத்துறைக்கு தெரியுமா தெரியாதா? அதை தடுத்துருக்க வேண்டியது யார் பொறுப்பு? அரசோட பொறுப்பு. அரசோட பொறுப்பு. ஆனால் அங்கே நடைமுறைப்படுத்தக்கூடிய அதிகாரி யாரா இருக்கான்? ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்க வந்து ஒரு சாதியோட இருக்கான்ல. அப்போ அரசு அவன் போட்டியிடலான்னு சொல்லுது, அது சட்டமும் இடம் தருது, அவன் மனு தாக்கல் பண்றான். ஆனால் தடுத்தது யார்? சாதி வரி. சாதி வரிக்கு துணை போனது யார்? அதிகாரியா இல்லையா? அப்ப அதிகாரி மத்தியில சாதி வரி இருக்கும்போது, சாதி மனநிலை இருக்கும்போது எப்படி வந்து இங்க ஜனநாயகம் இருக்கும்? எப்படி இங்க சமத்துவம் இருக்கும்? இப்போ இந்த பிரச்சனையில் அது இருக்கு அப்படிங்கிறீங்க. 100% இருக்கு. 100% இருக்கிறதுனால தாங்க பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி, நாட்டார்மங்கலம், கொட்டகாச்சேந்தல் 10 ஆண்டு கால தேர்தல் நடக்கலைங்க. எந்த ஆட்சியில்? திராவிடம் பேசுறோம்லங்க, பெரியாரியம்மன்ல நடக்கல. இது யார் காரணம்? அரசு மட்டுமே காரணமா? காவல்துறை அதிகாரி என்ன பண்றாங்க? 10 ஆண்டுகள் தேர்தல் நடத்தல. அன்றைக்கு திரும்பவும் வந்து கலைஞர் ஆட்சி. இன்றைக்கு இருக்கிற அண்ணன் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சர், அவர் அதை முன்னு நடத்த முயற்சி பண்ணாரு. வரவேற்கிறோம், வாழ்த்துறோம். ஆனால் 10 ஆண்டு கால தேர்தல் நடத்த விடாம பண்ண இந்த சாதி வரிகள் தானே, இந்த தமிழன் தானே நடத்த விடாம பண்ணா. அதுக்கு துணை பண்ணது யாரு? காவல்துறை அதிகாரி தானே. அப்ப காவல்துறை அதிகாரி நுண்ணறிவு அடிப்படையில் அதுக்கு அந்த கண்டுபிடிச்சு அந்த இன்டெலிஜென்ஸ் என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்கணுமா இல்லையா? கைது பண்ணிருக்கணுமா இல்லையா? அவனை சிறைப்படுத்திருக்கணுமா இல்லையா? சாதி வரி தூண்டுறவனா 100% தாரி விடுறானா? அங்க இருக்கிற சாதி இந்துக்கள் 100 பேர் சாதி வரியோட இருப்பானா? இருக்க மாட்டான். நான் கட்டளவுல அங்க 100ல 10 பேர் சாதி வரியா இருப்பான். அவன் தான் தூண்டுவான், அவன் தான் சாதி வரியை தூண்டுவான், அவன் தான் வன்முறைக்கு இருப்பான், அவன் தான் நல்லிணக்கத்துக்கு எடுப்பான். அவனை கைது பண்ணி சிறைப்படுத்தியிருந்தா அப்ப சாதி வரிக்கு துணை போனது யார்? சட்டத்தை முறைப்படி நடைமுறைப்படுத்துற அதிகாரி இருந்தா எப்படி குற்றம் நடக்கும்? இப்போ இந்தியா லெவலில், தமிழ்நாட்டு லெவலில் பல்வேறு ஆணையங்கள் இருக்காங்க. அவங்க சில முன்னெடுப்புகளை செஞ்சுட்டு தானே இருக்காங்க. இல்லை, இப்போ தொடர்ந்து வந்து இந்தியாவில் பல சாதி கொடுமைகள் நடந்து கொண்டிருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து சாதி கொடுமைகள் தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த தடுக்கிறதுக்கு அரசும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய வந்து ஒரு பின்னடைவாக தான், அரசுக்கு ஒரு தோல்வியாக தான் இருக்குது. ஆனால் நேஷனல் SC/ST கமிஷன், ஆமாம், தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம், அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? ஸ்டேட் SC/ST கமிஷன், மாநில தாழ்த்தப்பட்டோர் ஆணையம், இது குறித்து என்ன ஆய்வு செஞ்சிருக்கு? மானிட்டரிங் என்ன பண்ணியிருக்கு? இப்போ இப்படிப்பட்ட சம்பவங்கள் தொடர்ந்து நடக்குது. இப்போ வந்து அண்மையில் ஸ்ரீவைகுண்டம், அதற்கு முன்பு சிவகங்கை மாவட்டம், அதற்கு முன்பு நாங்குநேரி, அதற்கு முன்பு வேங்கவேல், அதன் பிறகு மேல்பாதி, பல கிராமங்களில் இப்படிப்பட்ட வன்முறைகள் நடந்துகிட்டு இருக்கு. இது குறித்து தானாக முன்வந்து இப்படிப்பட்ட கொடுமைகள், சாதி பிரச்சனை நடப்பதற்கு தடுப்பதற்கு என்ன இந்த ஆணையம் செய்துகிட்டு இருக்கு அப்படி ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஒரு ஆணையம் நடக்கக்கூடிய சம்பவங்களை ஆய்வு பண்ணணுமா, இல்ல இது மாதிரி சம்பவங்களே நடக்கக்கூடாது அப்படிங்கிறது குறித்தான ஒரு சமூக குறித்தான ஆய்வு பண்ணணும்? இல்ல, ஆய்வு பண்ணினாதானே என்ன நடக்குது தடுக்குன்றதுக்கு வரும். ஆய்வே பண்ணலன்னா சொல்ல வரேன் நான். அப்படி ஆய்வு பண்ணியிருந்தா அப்படிப்பட்ட நடக்காத. உண்மையிலேயே அது வந்து அந்த ஆய்வு நடந்திருந்தால், ஆய்வு செய்திருந்தால், இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது, இது நிகழாதவனா தடுப்பதற்கு யார் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அரசு உத்தரவு போட்டிருக்குமே, முதல்வர் சொல்லியிருப்பாரு. அப்ப முதல்வருக்கு இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? இல்ல, இப்போ ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் இருக்காங்களா, அவங்க என்ன இதுல வந்து முக்கியத்துவம் பார்க்குறாங்க? இப்போ இந்த சம்பவம் நடந்திருக்குல்ல, ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் இதுவரையும் அந்த இடத்துக்கு போகலை, அந்த மாணவனை சந்திக்கல. அப்போ இந்த ஆணையம் இயங்குதா இல்லையா? இப்போ முதல்வருக்கு SC/ST மக்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது, இப்படி ஒரு மிகப்பெரிய கொடூரம் நடக்குது, இதை தடுக்கணும் அப்படின்னு இந்த ஆணையம் என்ன நிலைப்பாட்டை கையில் எடுத்திருக்கு, எந்த அடிப்படையில் இது செயல்படாமல் இருக்குது அப்படிங்கிறத அரசுக்கு இது ஒரு சவாலாக தான் இருக்குது. இப்போ இந்த ஆணையம் இயங்கணும், முறைப்படி இயங்கணும். அதுக்கு தான் இந்த ஆணையம்.
தாழ்த்தப்பட்டோர் ஆணையம், தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையமும் மாநில தாழ்த்தப்பட்டோர் ஆணையமும் இதை கண்காணித்து இந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்களுக்கு நிதி வழங்கியிருக்காங்களா, அரசு கொடுக்க நிதி கொடுத்துருக்காங்களா, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா, அவங்களுக்கு அரசு வேலை ஒதுக்கி இருக்கிறாங்களா, இதெல்லாம் செய்ய வேண்டிய வேலை அந்த வேலை. ஆனால் அந்த ஆணையம் முழுமையாக இயங்குதான். அப்போ இயங்காம இருக்கும்போது அது யாருக்கு ஆதரவா இருக்கு? அப்போ ஆதித்திராவிட நலத்துறை அமைச்சர் இதை கண்டுகொள்ளணும். அப்போ இது கண்டுகொள்ளாமல் இருக்கிறாரா, இல்லை கண்டும் காணாமல் இருக்கிறாரா? அப்படின்னா எதுக்கு அந்த அமைச்சர்? அப்போ கல்வித்துறையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இங்கே அரசு அதிகாரிகள் அரசும் சேர்ந்து மாணவர்களுடைய மனநிலை, மாணவர்களுடைய அடுத்து அவங்கள பக்குவப்படுத்துவதன் வேலையை அரசு செய்யுதான்றதை அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. ரொம்ப விரிவாக அந்த சம்பவத்தை மையமாக வச்சு சமூகத்தில் என்னென்ன சிக்கல்கள் இருக்குது, உண்மையிலேயே வந்து இது மாதிரியான சம்பவங்கள் வந்து தொடர்ச்சியாக நடக்கக்கூடாதுன்னா சமூகத்தில் என்ன நடக்கணும் அப்படிங்கிறது குறித்து ரொம்ப ரொம்ப விரிவாக உணர்ச்சிபூர்வமாக எடுத்து வச்சிங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி.